இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இருக்கிற எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னுமே சிஎஸ்எஸ்ல ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சஞ்சய் அவர்கள் கோடிங் பண்ணி ஹரி அவர்கள் வந்து டவுட் கேட்ட டாபிக் இதுதான். ஓகேவா? இதுதான் சஞ்சய் சொன்ன அப்படி அண்ணன் நடத்துவார், பொறுமையா இருங்க அப்படி. அதுதான் இந்த டாபிக். ஓகேவா? பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஈஸியான டாபிக்கும் கூட. நீங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த பொசிஷனை பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல ஒரு 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவன் அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. 4 டைப்னு சொல்லிட்டு ஏன்னா 5 எழுதுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றதான் எப்பயுமே டிஃபால்ட்டா ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டா அதனுடைய டைப்பே ஸ்டாட்டிக் தான். ஓகேங்களா? அதனால இதை நம்ம கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. ஓகேவா? இவன் நமக்கு வேணாம், ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் அப்படின்றது அது நமக்கு தேவைங்க. இப்போ இந்த 4 பொசிஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஓகேவா? அதுலயுமே இப்போ இந்த 3 பேர் தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ அப்சல்யூட் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை நீங்க யூஸ் பண்ணாலே அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அதனுடைய சைல்டு ப்ராப்பர்ட்டின்னு நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, டாப், லெஃப்ட், ரைட்டு, பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ப்ராப்பர்ட்டியை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, பாட்டம். ஓகே, என்னுடைய டைரக்ஷன்ஸை மூவ் பண்றது. ஓகேவா? அப்போ அப்சல்யூட் அப்படின்றது என்ன பண்ண போகுது, அதுக்கு எதுக்கு இந்த டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, பாட்டம்? ஓகேவா? மிச்சம் 3 இருந்துச்சு இல்ல, ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. அதுக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணலாம். பட் எந்த பொசிஷனுக்கு இந்த 4 எலமெண்ட் யூஸ் ஆகாது அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று சொன்னல, அதுக்கு மட்டும் இந்த 4 விஷயம் யூஸ் ஆகுது. சரி, இந்த அப்சல்யூட்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன, ரிலேட்டிவ்னு சொல்றீங்களே அது என்ன அப்படின்னா, அப்சல்யூட் இப்போ நம்ம ஒரு இது வந்து விஎஸ் கோட் எடிட்டர்னு வச்சுக்கோங்க. இவன் வந்து விஎஸ் கோட் எடிட்டர், விஎஸ் கோட் ஒரு அசம்ஷன், கற்பனை கதை. ஓகே, நான் இங்க வந்து HTML அந்த இதெல்லாம் போட்டுட்டேன். H1ல ஒரு எழுதுறேன், என்னன்னா கம்பெனி நேம் எழுதுறேன், பேராகிராஃப் 1 எழுதுறேன், லோரம் எப்சம் எழுதுறேன், அடுத்தது இமேஜ் டேக் போடுறேன், அடுத்தது ULLI டேக் போடுறேன். ஓகே, விஎஸ் கோட்ல இதெல்லாம் எழுதிட்டு ரன் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் வரும்ன்றது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த H1உடைய கம்பெனி அப்படின்றது வரும், அடுத்தது லோரம் எப்சம் அப்படின்ற கண்டென்ட் வரும், அடுத்தது இமேஜ் 1 வரும், அடுத்தது ULLI, அடுத்தது ULLIல டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வடை பூந்தி அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ இது கொடுக்கறது இது எல்லாமே வரும். சரி, இந்த அப்சல்யூட் என்ன பண்ண போகுது, இந்த அப்சல்யூட் நான் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ண எந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது. சரி, இப்போ இங்க ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜுக்கு மேல எனக்கு இந்த கண்டென்ட் வரும், இமேஜுக்கு மேல இந்த கண்டென்ட் வரும், இப்படி வரும். என்ன விஷயம் பண்ணி இதை நீங்க எடுத்துட்டு வருவீங்க? ஏ கைஸ், உங்களதான் பேக்ரவுண்ட் இமேஜ் URL நான் தெளிவா சொன்னேன், இமேஜுக்கு மேல இது வரணும். பேக்ரவுண்ட் இமேஜை நான் சொல்ல, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, நான் சொல்றது இமேஜ் IMG தானே போட்டிருக்கேன். ஓகே, பட் குட் என்ன சொல்றது அட்டெம்ப்ட். பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டா டீ காஃபி வடை அப்படின்றது மேல வந்துடும், ஏன்னா அது வந்து பின்னாடி இருக்கும் போது இது வந்து அதுக்கு மேல வரும். நான் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இதை மேல எடுத்துட்டு வரும்.
How is it possible? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எதை பார்த்துருக்கோமா? புதுசா இருக்குல்ல? இருக்கா இல்லையா? புதுசா சரி. இப்ப சிம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க இது வந்து ஒரு ரேங்கிங் இதுல வச்சுக்கோங்க. இவன் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இவன் செகண்ட், இவன் 3, இவன் 4வது இந்த பொசிஷன்ல இருக்கான். ஓகேவா? சரி, இந்த H1 அப்படின்றது எதனுடைய டைரக்ட் எலமெண்ட்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேக் போட்டிருப்போம்? பாடி டேக். பாடி டேக் குள்ள தான ஃபர்ஸ்ட் டேக் இதுதான போடுவோம். H1 ஈவன் செக்ஷன் போட்டிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதுக்கு என்ன அப்படின்னா பாடி டேக் தான். ஓகேங்களா? இப்ப பாடி டேக்ல இருந்து H1 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு, லோரம் வந்து செகண்ட், இது தேர்ட், இவன் ஃபோர்த் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சரிண்ணா, இப்ப இந்த இடத்த அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்க வைக்கணும், அதாவது 3வதுல வைக்கணும். How is it possible அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். இந்த பொசிஷனை என்னவா சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த 4வது என்னவா சேஞ்ச் பண்ணா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஹலோ கைஸ், நான் தான் உங்க தேவா. சொல்லுங்க, உங்களை தான் நான் கேட்கிறேன். இந்த பொசிஷனை, அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, இதை மூவ் பண்ணணும். ஓகேவா? இது என்னவா மூவ் பண்ணா எனக்கு இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 2ஆ மூவ் பண்ணலாம், 1ஆ மூவ் பண்ணலாம். கரெக்டா? இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மேல இருந்து தரத்தன்னு ஈத்துன்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. கரெக்டா இல்லையா மீனா சிஸ்டர்? ஆமா சார். ஐயோ வந்துட்டானே. ஓகேங்க, இப்ப இத 4வது இடம் இருக்கிறதா பிரச்சனை. ஓகேவா? இப்ப 3வது இடம் இருந்தா கூட ஓகே, இது பண்ணிக்கலாம். ஆனா 2, 1 அப்படின்றது ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப கன்வீனியன்ட். ஏன்னா எங்க வேணுமோ அங்க மூவ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி மூவ் பண்ணுவ நீ? மாட்டும் மேல எடுத்துட்டு போய் இப்படி இப்படின்றே எப்படி? பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஓகே. அப்ப இதை மூவ் பண்றதுக்கு நம்ம என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணணும்? அதுதான் இந்த 4 எலமெண்ட். டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம். ஒண்ணும் கிடையாது. இந்த எலமெண்ட்டுக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்றேன். ஓகேங்களா? சொன்ன உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா, எப்பா எனக்கு இந்த 4வது பொசிஷன் இல்ல சாமி அப்படின்ற மாதிரி அது அழிச்சிடும். இப்ப இதனுடைய பொசிஷன் என்னன்றது அதுக்கே தெரியாது. இப்ப இந்த 4வது இடம் இருக்குல்ல, சிம்பிளா நீங்க இந்த யூஎல் டேகுக்கு பொசிஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருங்க, அப்சல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இது இந்த 4வது இடத்த விட்டுடும். அப்ப எங்கன்னா இருக்கும் அப்படின்னா, இது அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும், அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்னா அப்படியே தவந்துட்டே இருக்கும், எங்க வேணாலும் நான் போறதுக்கு ரெடி, இந்த மாதிரியே ஒரு விஷயத்துல கிராவிட்டியில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப இத நான் பொசிஷன் பண்ணணும். நீ ஆடிட்டே இருக்காத, நான் உன்னை ஒரு இடத்துல வைக்க போறேன். எந்த இடத்துல அப்படின்னா, அப்பதான் நம்ம இந்த 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். டாப் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். டாப் 0 அப்படின்னா எங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடி டேக் எங்க இருக்கோ அதுதான் டாப் 0. ஏன்னா பாடி டேகுக்கு மேல ஹெட் டேக், அந்த இடத்துல நம்ம எலமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம், பாடி டேக்ல தான் போடுவோம். டாப் 0 அப்படின்னா இது, லெஃப்ட் 0னா இது. ஓகேவா? அப்புறம் பாட்டம், டாப். சரி, டாப் 0னா இங்க, அப்ப டாப் 10னா கீழே, 20னா இன்னும் கீழே, 30, 40. அப்ப லெஃப்ட் 50, 60, 100, 150. நான் சொன்ன ஹை லெவல் புரியுதா? கோடிங்க விட்டுருங்க. நான் இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன், அந்த கதை லைட்டா புரியுதா? சரி, நான் மறுபடியும் வரேன். இப்ப விஎஸ் கோட்ல நம்ம இதை எழுதுறோம். இவன் இருந்தாதான் பிரச்சனை, இவனை அழிச்சிடும். ஓகே, நம்ம கோடிங் தான் எழுதிக்கலாம். ஓகே, இப்ப விஎஸ் கோட்ல நான் எழுதுறேன், H1 பேராகிராஃப் இமேஜ் அப்படின்னு எழுதுறேன். அப்படின்னே எழுதும், H1 சொன்னதை அப்படியே நான் எழுதுறேன். அடுத்தது பேராகிராஃப் லோரம் ஒரு 250 போடுறேன். இதை வச்சிருக்கேன். Oh my God. அப்புறம் என்ன டேக்? UL. ULல டீ காபி வடை அப்படின்ற மாதிரி போடுறோம்.
ஒரே நிமிஷம். ஓகே, இப்படி நான் போடுறேன். இதே தான் இந்த இடத்துலயே நம்ம பண்ணணும். ஓகேவா? அதை கோடிங்ல நான் எடுத்துட்டு வந்து சொல்றேன். கம்பெனி லோரம் இப்சம் கனெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த இமேஜை கொஞ்சம் பெருசு, வேற ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். பேனரே இருக்கான், அவனையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பெருசா இருக்கு. இப்ப இவன் வந்து இங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவன் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கான், 80%. இப்படி. ஓகேவா? இத இங்க மூவ் பண்ணணும். நம்ம இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இது ஒரு டாஸ்கா கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற சொல்ற லெவலுக்கு வந்ததுக்கவே அது ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி இமேஜ் டேக் இருந்துச்சுன்னா எப்படி நான் இதை மூவ் பண்றது அப்படின்னா, இவன் தனி ஃபேமிலி, ஏன்னா யூஎல் ஃபேமிலி. ஓகேவா? இவனை எடுத்துட்டு போய் இங்க வைக்கணும். இதுதான் நம்மளுடைய இது. ஓகேவா? இப்ப நம்ம இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா பொசிஷன் யூஸ் பண்ண போறோம். பொசிஷன்ல 4 டைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வேற அழிச்சு விட்டுறேன். ரிலேட்டிவ், அப்புறம் என்னது ஃபிக்ஸ் இப்படின்னு இருக்கு அப்படின்னு பேசிட்டு. ஓகேவா? பொசிஷன்ல 4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பொசிஷன் அப்சல்யூட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப 4 இருக்கு. ஏன்னா 4 எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இவனை பார்த்துட்டா இதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? அப்சல்யூட் யூஸ் பண்ண போறோம். அப்சல்யூட் அப்படின்றது என்னன்னா, எனக்கு எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸுக்கு இது சும்மா ரேங்கிங் அப்படின்றத நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எலமெண்ட், இது இன்னொரு எலமெண்ட், இது 3வது எலமெண்ட், 4வது எலமெண்ட். ஓகேவா? இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இது 4வது இடத்துல இருக்கிறதால என்னால இதை இங்க மூவ் பண்ண முடியாது. அப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னா பறக்க விட போறேன். ஐ மீன் இந்த பேஜ் ஃபுல்லா எங்க வேணாலும் சுத்து அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேவா? அந்த மாதிரி இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கான டேர்ம் தான் பொசிஷன் அப்சல்யூட். இப்ப இந்த யூஎல்ல கம்ப்ளீட்டா என்ன செய்ய போறேன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லியாச்சு. எதுவுமே நடக்கலையே என்ன அப்படின்னா, இப்ப பறந்துட்டு இருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இப்ப அந்த இடத்துல அது கிடையாது. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப இது இந்த எலமெண்ட் இங்க கீழே இருக்கா, இதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, திரும்ப நான் சொல்றேன். H1 பேராகிராஃப், UL பேராகிராஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5. ஓகேங்களா? இப்போ 5 எலிமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? 5 எலிமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ இவனை மட்டும் எடுத்துன்னு வந்து இங்க வைக்கணும். அதுதான் என்னுடைய மெயின் கோல். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியுமே அது மாதிரி பார்த்தது இல்லை. ஓகேவா? இப்போ பொசிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அந்த பொசிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அப்சல்யூட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? ஃப்ளோட் அப்படின்னா என்னன்னா அதனுடைய 4வது ரேங்கை விட்டு கொடுத்துரும். அதுக்கு இப்ப எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதே தெரியாது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட 4 எலிமெண்ட் இருக்கு. என்னன்னது நாசமா போச்சு. ஓகேங்களா? இப்ப 4 எலிமெண்ட் இருக்கு. அப்ப இது 4வது இடத்தை விட்டுடுச்சு அப்படின்னா 5வது இடத்துல இருக்கிற என்ன பண்ணுவாரு, டிஃபால்ட்டா 4வது இடத்துக்கு தான் மூவ் ஆகும். இப்ப பாருங்க, இப்ப அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஐயோ, எதுக்கு கொடுத்த சாரி மக்கள். ஓகே, 5வது இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த யூஎல் டேக்கை பறக்க விட்டாச்சு. ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லா நீ பறந்துகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு.
அப்ப கீழே இருக்கிற அந்த பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருச்சு. ஏன்னா எனக்கு 4 எலமெண்ட் தான் இப்ப இருக்கு அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இது மேல வந்துருச்சு. இது தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா இது 100% கரெக்ட். ஏன்னா 4வது இடத்த அதை விட்டு கொடுத்தாச்சு. அப்ப இதுதான் 5வதா இருக்கிறதா 4வது இடத்துக்கு வந்தாச்சு. சரிண்ணா, இதை இப்ப எடுத்துட்டு வரணுமே, அதுக்கு என்ன நான் பண்ணணும்னா இதுக்குதான் 4 எலமெண்ட் டாப் 0 டாப் 0 எங்க காணோம் அப்படின்னா டாப் 0 அப்படின்னா எந்த எலமெண்ட் அப்படின்னா இந்த பாடி டேக் தான் டாப் 0. ஓகேங்களா? நீங்க பொசிஷன் கொடுத்துட்டு டாப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் கொடுத்துட்டு டாப் 0ன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஏன்னா டாப் 0 தான் கொடுக்கணுமா, நீ கொடுத்து ஒரு 250 கூட கொடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா 0ன்னு கொடுத்தீங்கன்னா மேல இருந்து வரும் அப்படின்றத சொல்றேன். சரி, இப்போ எனக்கு அந்த இமேஜ் கிட்ட வரணுமே அப்படின்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணு. உனக்கு எந்த ரேங்க்ல வந்து வைக்கணும்னு நினைக்கிறியோ எடுத்துட்டு வந்து. ஆனா இப்ப 3வது ரேங்க்குக்கும் இதுக்கும் அடிச்சுக்குமானா, ஏன்னா அது ஆல்ரெடி அது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னவே பறந்துட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 3வது இடத்துல இருந்து அதை வந்து பிக்ஸ் பண்ண போறோம், பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? டாப் 320 பிக்சல் வந்து கொடுத்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு அது அந்த கிளாஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல வரணும் அப்படின்னா டாப் மேல இருந்து கீழே இறக்கியாச்சு. இப்ப எந்த சைட்ல இருந்து மூவ் பண்ணணும்? எனக்கு இந்த எலிமெண்ட் எல்லாமே இந்த இடத்துக்கு வரணும், என் மவுஸ் கிட்ட வரணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணணும். லெஃப்ட் கொடுத்து 150 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் 600 பிக்சல் கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. அப்ப பொசிஷன்ல 4 விஷயம் இருக்கு, அப்சல்யூட், ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் லெவல் எலிமெண்ட், இன்லைன் எலிமெண்ட் இருக்கும், அதுக்கு மேல எலிமெண்ட்ஸ் வர வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த விஷயத்த யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் பண்ணல, சும்மா உங்களுக்கு ஏமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணும், அதுக்காக. இப்ப இந்த இடத்துல எதுல பொசிஷன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க? இந்த பிக்சர் மேலனா, டிஏ மேல. பிக்சர் மேல 3 பேர் எகிரிட்டு இருக்கானா, இந்த இடத்துக்கு ஒரு இமேஜ். ஓகேங்களா? 3 எலிமெண்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த 3 எலிமெண்ட்டை பொசிஷன் பண்ணிருப்பாங்க. புரியுதா? நீ இங்க இருந்து டாப் 0 இவ்வளவு தூரமா, லெஃப்ட்ல இருந்து ஒரு 600 பிக்சல், நீ 600 பிக்சல், நீ வந்து லெஃப்ட்ல இருந்து ஒரு 800 பிக்சல் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிருப்பான். இதுல ஆனா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுட்டு இது பண்ணலாம், அது பண்ணலாம், தேவையே கிடையாது. இமேஜ் டேக் வச்சு கூட நீங்க இதை பண்ணலாம். புரியுதா? 1 2 3 இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு இமேஜுக்கு மேல 1, இமேஜுக்கு மேல 2. ஒரு இமேஜ் இருக்கு, பாதியா இங்க எப்படி எட்டணும் தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜை வச்சிருவானுங்க, அடுத்த இமேஜை வச்சுட்டு பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். பொசிஷனை கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் மேல போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா இதை மேல இருந்து டாப்ல இருந்து இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. வாட் எவர், இதனுடைய எலமெண்டோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? சரிண்ணா, நம்ம இது இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எங்க அவன் யூஎல் டேக் இந்த பொசிஷன் இல்லாம அப்படியே டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கன்னா, பொசிஷன் இருந்தா மட்டும்தான் அவன் யூஸ் ஆவான். அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, பொசிஷன் ஸ்டாட்டிக்கு இந்த டாப் லெஃப்ட் எல்லாம் யூஸ் ஆகாது. ஓகேவா? எப்ப நம்ம ஸ்டாட்டிக்கை தவிர்த்து வேற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோமோ, அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ் அண்ட் வேற என்ன ஸ்டிக்கி, அதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டாப், லெஃப்ட், பாட்டம் இவங்க எல்லாமே யூஸ் ஆகும். புரியுதா? இன்னைக்கு இந்த பொசிஷனோட இன்ட்ரோ புரியுதா? புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட்? ஓகே. ஏன்னா அடுத்தது இந்த ஒரு ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இன்னைக்கு இந்த பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகேவா? சரி, இப்போ இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்
போடுறேன். பொசிஷன் அப்சல்யூட் டாப் எவ்வளோ கொடுத்தோம்? 330. லெஃப்ட் கரெக்டா? கரெக்ட். சரி, இப்போ பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றது டாப் 0 கொடுத்தா அங்க போயிடும். ஓகே, கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த எலமெண்ட், இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃபை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அதையும் நான் இதுக்கு மேல எடுத்துட்டு வரேன். அப்ப என்ன பண்ணலாம்? பேராகிராஃபையும் பறக்க விட்டுறலாமா? ஓகே, பொசிஷன் அப்சல்யூட் டாப் 10. கரெக்டா? அந்த இமேஜ் மேல வந்துச்சு. கரெக்டா? அதனுடைய பொசிஷனை விட்டுடும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ்ன்றது செகண்ட் ரேங்க் போயிடும். இங்க பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்றேன். 1 2 3. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும். ஆனா நம்ம மார்ஜின் கொடுத்துக்கலாமே. மார்ஜின் டாப் கொடுத்தா வருமே அப்படின்னா, மார்ஜின் டாப் கொடுத்தா இவங்க கம்ப்ளீட்டா நவருவாங்க. நவரும் போது இதுவுமே நவரும், இந்த இமேஜுமே கீழே போகும். அப்ப நமக்கு அது நடக்காது. ஓகேவா? அப்ப இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பொசிஷன் போட்டு அப்சல்யூட். நீ ஒரு இடத்த விட்டுடு, நான் ஒரு இடம் சொல்றேன், அந்த இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்றேன். அதுதான் இந்த பொசிஷன். இப்ப நமக்கு இந்த இமேஜும் பின்னாடி இருக்கு. இட்ஸ் லைக் பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி தான். ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி இமேஜ் இருக்கும். நான் பொசிஷனை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதுல ரிலேட்டிவ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தோம். நாளைக்கு இதான் நடத்துவேன். ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரிலேட்டிவ் கொடுத்த உடனே என்ன நடக்கல, அப்சல்யூட் கொடுத்த போது என்ன நடந்துச்சு? அப்சல்யூட் கொடுத்தப்போ ஃப்ளோட் ஆச்சுனா, அப்சல்யூட் கொடுக்கும்போது இவர் அதனுடைய இடத்தையே மிஸ் பண்ணிட்டார். ரிலேட்டிவ் கொடுக்கும்போது அங்கேயே தான் நிக்குது. சரி, இப்ப நான் டாப் 0 அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும்? அப்சல்யூட்ல என்ன நடக்கும்? டாப் 0ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்? பாடி டேக் ஓடிட்டு இருக்குன்றத விட இந்த எலிமெண்ட் எங்க இருக்கும்? மேல போயிடுமா? பாடில கம்பெனி கிட்ட போய் நிக்கும். கரெக்டா? அப்சல்யூட் டாப் 0 கம்பெனி கிட்ட போய் நின்னுடுச்சு. ஆனா ரிலேட்டிவ்னு சொன்னா அந்த மாதிரி நடக்கல. ஓகேவா? அது அதே இடத்துல தான் இருக்கு. சரி, டாப் 0ன்னு கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மேலையும் போல. அப்ப டாப்பே ஒர்க் ஆகாதா அப்படின்னா கொடுத்து பாரு. என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் தெரிஞ்சிச்சு? அப்சல்யூட் அப்படின்னா அதனுடைய பொசிஷனை மிஸ் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் அந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணிடும். வேறஸ் ரிலேட்டிவ் அந்த பொசிஷன்லாம் மிஸ்னா பண்ணாது. என் இடம் அதுதான் அப்படின்ற மாதிரி நிற்கும். அப்ப ரிலேட்டிவ் அப்படின்றது ரூட் எலிமெண்ட்டை எதை எடுத்துக்கும் அப்படின்னா பாடி எடுத்துக்காது. என்ன புரியல அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 அப்படின்னா அந்த எலிமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் அதனுடைய டாப் 0. வேறஸ் அப்சல்யூட்டுக்கு நீ 100வது இடத்துல இருந்து அப்சல்யூட் டாப் 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் பாடி எலிமெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இந்த எலிமெண்ட் இருந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க டாப் 0ன்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்ப அதனுடைய இடத்த விட்டுட்டு இந்த பாடி எலிமெண்ட் தான் ரூட் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிச்சு. வேறஸ் இந்த ரிலேட்டிவ்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ரூட் எலிமெண்ட், அதுதான் அதுக்கு பாடி எலிமெண்ட். ஸோ அதனுடைய இடத்த அது விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஆனா அப்சல்யூட் அப்படி கிடையாது. இந்தா நான் போறேன், வேற யாராவது வந்து உக்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. புரியுதா? ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப போட்டு குழப்பம்